Total of 4 vertex இருக்குது and directed graph, not for undirected graph, is called a directed graph. அப்போ directed graph வரும்போது each vertexக்கு வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், shortest path கண்டுபிடிக்க போகிறோம். shortest path கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து ti, ti, that means the distance between same vertex வந்து 0. ரெண்டாவது கான்செப்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, tijக்கு வேல்யூ இருந்தால் என்ன வேல்யூன்னு எழுதுங்க, வெயிட்டட் வேல்யூ. சப்போஸ் வேல்யூ இல்லை அப்படின்னா அது இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கோங்க. இதுதான் மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டயகனல் வேல்யூ 0 எழுதிக்கோங்க. மற்ற வேல்யூ என்ன சொல்கிறாங்க, அந்த வெயிட்டட் வேல்யூ இருந்தால் வேல்யூ எழுதிக்கோங்க, இல்லைன்னா இன்ஃபினிட்டி எழுதுங்க. இது இனிஷியல் கேஸ். அப்போ அந்த இனிஷியல் கேஸ்க்கு மேட்ரிக்ஸ் போடுறேன். அது வந்து டி நாட் மேபி இங்கே 0 போடுவோம், இங்கே 0 போடுவோம், நீங்கள் எங்கே வேணால் 0 போட்டுங்க. இது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். இது பேர் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். நான் வந்து டேபிள் மாதிரி போக மாட்டேன், ஏன்னா மேலே வந்து ஐடியா லாக் ஆயிருனால ஒரு டேபிள் மாதிரி போட்டு நம்ம ஈஸியாக இருக்கும் சொல்லி நான் ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கணும். அப்போ கொஞ்சம் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் போட்டு கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறும். இது டேபிள் மாதிரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறாது, அதனால் நான் டேபிள் மாதிரி போட்டுக்கிறேன். டோட்டல் வெர்டெக்ஸ் எத்தனை இருக்குதோ அத்தனை காலம் அத்தனை ரோஸ் என்ட்ரி பண்ணணும். மேக்ஸிமம் ஸ்கொயர் தான் வரும், நம்மளுக்கு ரெக்டாங்கிள் வராது. டோட்டலாக 4 வெர்டெக்ஸ் இருக்குதுங்க. அதனால் என்ன பண்ண போகிறேன், 1 2 3 4. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன், 1 2 3 4. இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட வெயிட்டட் வேல்யூ எழுதுகிறேன். என்ன சொல்கிறாங்க, டிஐஐயோட டயகனல் வேல்யூ, அதாவது 1 1 2 2 3 3 4ஓட வேல்யூ 0ன்னு என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்த வேல்யூ என்னங்கிறாங்க, டிஐஜே டிஃப்ரெண்ட்டுக்கு 1க்கும் 2க்கும் 1க்கும் 3க்கும் 1க்கும் 4க்கும் வேல்யூ தெரிஞ்சால் எழுதுங்க. இங்கே இருந்ததுன்னா எழுதுங்க, இல்லைன்னா இன்ஃபினிட்டியும் போடுங்கிறாங்க. நான் 1 எடுத்துக்கிட்டேன். 1லேருந்து எதுக்கு போகணும், 2. 1லேருந்து 2க்கு வேல்யூ இருக்குதா, 2க்கு வேல்யூ இருக்குதுன்னா நான் 8 போட்டுட்டேன். அடுத்து என்னது, 1லேருந்து 3க்கு போகணும். 1லேருந்து 3க்கு வேல்யூ இருக்குதா, இது டைரக்டட் கிராஃப், ஏரோ மார்க் வந்து 1க்கு தான் வருது, 3க்கு போகல, அதுக்கு வேல்யூ இல்லை, அதனால இன்ஃபினிட்டி எழுதிங்க. அடுத்து 1லேருந்து 4க்கு போகணும். 1லேருந்து 4ஓட வேல்யூ 1. இந்த ஃபர்ஸ்ட் ரோ புரியுதாமா, எப்படி எழுதிக்கணும் புரியுதாமா சஸ்வதா? ஃபர்ஸ்ட் ரோ எப்படி புரியுதுல்ல? இப்போ செகண்ட் ரோ இதே ஐடியாமா, 2லேருந்து 1, 2லேருந்து 1க்கு ரூட் இருக்குதாமா, 2லேருந்து 1க்கு லிங்க் இருக்குதா, இல்லை. அதனால நம்ம என்ன என்ட்ரி பண்ண போகிறோம், இன்ஃபினிட்டி. தெரியாத வேல்யூ இன்ஃபினிட்டி, தெரிஞ்சு வேல்யூஸ் இருந்ததுன்னா அது வந்து என்ன வெயிட்டட் வேல்யூ அதை எழுத போகிறோம். இப்போ 2 2 2 0ன்னு இங்கே இதுபடி என்ட்ரி பண்ணிட்டோம். அடுத்து 2 2 3, 2 2 3க்கு வேல்யூ இருக்குது, அதனோட வேல்யூ என்ன, 1. அதனோட வேல்யூ 1. அடுத்து வந்து 2 2 4, 2 2 4க்கு லிங்க் இல்லை, 2 2 4க்கு லிங்க் இல்லை, அதனோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு நோட் பண்ணிட்டேன் சார். அடுத்து தேர்டுக்கு நீயே சொல்லுமா, தேர்டுக்கு என்ன நடக்கும்? தேர்டு இங்கே இருக்குது, 3லேருந்து 1க்கு லிங்க் இருக்குதா, இருக்குது, அதனோட வேல்யூ என்ன, 4. 3லேருந்து 2க்கு லிங்க் இல்லை, அதனால இன்ஃபினிட்டி. 3லேருந்து 3க்கு போடக்கூடாது, 3லேருந்து 4க்கு லிங்க் இல்லை, அதனால இன்ஃபினிட்டி. புரியுதுங்களா? இங்கே 3ங்கிறது வெர்டெக்ஸ் இருக்குது, 3லேருந்து 1க்கு வேணா இருக்குது, 3லேருந்து 2க்கு இல்லை, 3லேருந்து 4க்கு இல்லை, டைரக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அதே ஐடியா 4க்கு, 4 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 4லேருந்து 1க்கு லிங்க் இல்லை, அதனால டைரெக்டாக என்ன பண்ண போகிறீங்க, இன்ஃபினிட்டி நோட் பண்ணுவீங்க. அடுத்து 4லேருந்து 2க்கு லிங்க் இருக்குதா, இருக்குது. 4லேருந்து 2க்கு லிங்க் வந்து 2 வேல்யூ, அதனால 2 என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து 4லேருந்து 3க்கு லிங்க் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 9 எழுதிட்டேன். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லிக்கிறோம், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ட்ரி பண்ணியாச்சு. இந்த மேட்ரிக்ஸை கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஒரு 50% முடிஞ்ச மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம டயக்ராம் கூட யூஸ் பண்ண தேவையில்லை, நம்ம இந்த மேட்ரிக்ஸ் வச்சுட்டு நம்ம லிங்க் பண்ணி எழுதிக்கலாம். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாமா? இல்லை சார். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்கிறான், கேங்கிற வெர்டெக்ஸ், அதாவது 1ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1 by 1 செலக்ட் பண்ணி போட போகிறீங்க. அப்போ கே ஈக்குவல் டு 1ங்கிற ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது, 4 வேல்யூ இருக்கும். ஃபர்ஸ்ட் கே ஈக்குவல் டு 1ங்கிறது கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த 1ன்னு கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன சொல்கிறான், ஐஜே வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, ஐஜே வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, டு n. இப்போ இவ்வளோ தூரம் ரன் பண்ண போகிறோம். இதுதான் ஃபார்முலா, என்னோட ஃபார்முலானது இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு நீங்கள் வந்து வேல்யூஸ் மேட்ரிக்ஸை ரன் பண்ணி காட்டுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கே ஈக்குவல் டு 1னா கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி அதை கம்ப்ளீட் பண்ண முன்னாடி கே ஈக்குவல் டு 2ங்கும் போது டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் 2 என்ன, கே ஈக்குவல் டு 3ங்கும் போது டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் 3 என்ன, கே ஈக்குவல் டு 4ங்க வரும்போது நம்ம டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் 4. இதுதான் நம்மளோட கம்ப்ளீட்டட்.
அப்போ மொத்தமாக 4 கேசஸ் பார்க்க போகிறோம். 4 கேசஸில் என்ன நடக்குது இப்போ நாம பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் டூவில் வந்து நம்ம கே ஈக்குவல் 2 செலக்ட் பண்ண போகிறேன். அப்போ 2 செலக்ட் பண்ணால் நம்மளோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துடும். வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா செகண்ட் கேஸில் இப்போ கே ஈக்குவல் டு 1 1னா ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. வெர்டெக்ஸ் வந்து நம்ம என்ன டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் தான் போடுவோம். அப்போ டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் 1 கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ் வந்து 1 2 3 4 கரெக்டுங்களா? 1 2 3 4 இங்கே என்ன நடக்கும் 1 2 3 4. அப்போ என்ன நடக்குதுன்னு பாடுறாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் டேபிள் போக முடியுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மாற்றி போட்டுருவோம். இப்போ நம்ம ஈஸி நீங்கள் அஸ்பர் ரூல் படி போனீங்கன்னா கொஞ்சம் இது லென்த்தாக போவோம். நிறைய பேர் ரூல் படி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம லென்த் ப்ராசஸை போவோம். ஒரு சிலர் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நான் மேக்ஸிமம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருவேன். அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்க ஈஸியாக ப்ராப்ளம் ரன் ஆகி ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே ஓகே இப்போ D1 அப்படி செலக்ட் பண்ணுறீங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க. ஃபார்முலா என்னது? ஓகே டிஐஜே வேணும்னா என்ன சொல்கிறாங்க? டிஐஜே வேணும்னா மினிமம் வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கோங்க. எதுக்கு ஆல்ரெடி டிஐஜே இருக்கிற வேல்யூவா இல்லை நியூவா கண்டுபிடிக்குது. அந்த நியூவா எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஐ கமா கே பிளஸ் டிகே கமா ஐ இதுதான் வேல்யூ. டிஐ கமா இதுதான் வேல்யூ. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலாலாம் நான் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். 4 கேஸுக்குமே இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணின்றதுக்கு வந்து மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது? 4 4 16 வேல்யூ இருக்கும். 16 வேல்யூ போகிறது ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்காக ஒரு சிலர் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லிக்கிறாங்க. அந்த ஷார்ட்கட் மெத்தட் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கே ஈக்குவல் டு 1ன்னு எடுக்க போகிறோம். அப்போ கே ஈக்குவல் டு 1ங்கிறது என்ன? வெர்டெக்ஸ் 1ஓடது. இந்த வெர்டெக்ஸும் இந்த வெர்டெக்ஸும் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா கரஸ்பாண்டிங் ரோவையும் அதே மாதிரி கரஸ்பாண்டிங் காலத்தையும், சரி இது காலம் ஃபர்ஸ்ட் போட்டது காலம், இப்போ ரோ, இந்த ரோவையும் நான் என்ன பண்ண போகிறேன்? பிரியாடு காலம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இது வந்து பிரியாடு காலம், இது வந்து பிரியாடு ரோ எழுதிக்கிட்டு இதை நீ எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கணும். நான் நோட் பண்ணது கே ஈக்குவல் டு 1. அப்போ கே ஈக்குவல் டு 1ங்கிற இருக்கிற வேல்யூ என்ன பண்ண போகிறேன்? அப்படியே என்ட்ரி பண்ண போகிறேன். அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ன நடக்கும்? ரோ அப்படி என்ட்ரி பண்ணுறீங்க 0 8 இன்ஃபினிட்டி 1. அதே மாதிரி காலம் ஆல்ரெடி 0 என்ட்ரி பண்ணிட்டு இன்ஃபினிட்டி 4 இன்ஃபினிட்டி. இது ஃபர்ஸ்ட் ஒர்க் முடிஞ்சுதா? ஸோ அடுத்த ஒர்க் என்ன சொல்கிறாங்கன்னா டயகனல் வேல்யூஸ் எப்பயுமே என்ன, எந்த வேல்யூஸ் நீ கொடுத்தாலுமே டயகனல் வேல்யூஸ் எந்த ஸ்டெப்பு போனாலுமே டயகனல் வேல்யூஸ் 0 தான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எவ்வளோ ஸ்டெப் வேணால் மூவ் பண்ணிக்க, டயகனல் வேல்யூஸ் எப்பயுமே வந்து என்ன 0 தான். அதனால் என்ன பண்ண போகிறேன்? டயகனல் வேல்யூஸ் 0ன்னு போட்டு ஸோ அடுத்த ஷார்ட்கட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பியார்டு ரோஸ் அண்ட் பியார்டு காலம்ஸில் எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி இருக்குதோ, பியார்டு ரோஸ் அண்ட் பியார்டு காலம்ஸில் எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி இருக்குதோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் காலம்ஸில் ப்ரீவியஸ் மேட்ரிக்ஸில் என்ன என்ட்ரி பண்ணிக்கிறீங்களோ அதை அப்படியே எழுதிக்குங்கிறாங்க. சரிங்களா? அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா? இந்த வேல்யூஸில் எப்படி என்ட்ரி பண்ணணுன்னு புரியுதுல? என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் பண்றோம், ஃபர்ஸ்ட் காலம் செலக்ட் பண்றோம், அந்த வேல்யூ எழுதிட்டேன். அடுத்து டயகனல் வேல்யூ அந்த டயகனல் வேல்யூ எழுதிட்டோம். அடுத்த கான்செப்ட் என்ன சொல்றான்னா எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி வேல்யூ இருக்குதோ அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூவை அப்படியே எழுதி சொல்லிக்கிறாங்க. கரஸ்பாண்டிங் வேல்யூஸை என்ட்ரி பண்ண சொல்லிக்கிறாங்க. ரோவோ காலமோ அதே வேல்யூவை என்ட்ரி பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ இன்ஃபினிட்டி இருக்கிற இடத்துல அது கரஸ்பாண்டிங் வேல்யூ இருக்குது 3. 3வோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 109. அப்போ 1 0 ஆல்ரெடி இருக்குது, 9 என்ட்ரி பண்ணிட்டேன். அதே மாதிரி அதுக்கு கரஸ்பாண்டிங் ரோ இது செகண்ட் ரோ இது ஆல்ரெடி 0 என்ட்ரி பண்ணிட்டு 1 என்ட்ரி பண்ணிட்டு கடைசி எழுது இன்ஃபினிட்டி. இது அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? இன்ஃபினிட்டி எங்க இருக்குதோ அதை கரஸ்பாண்டிங் என்ட்ரியை அப்படியே என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ பாருங்க மொத்தம் 16 வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். நம்ம மொத்தம் எத்தனை வேல்யூ கண்டுபிடிச்சா போதும்? 1 2 3 கரெக்டுங்களா? எது கண்டுபிடிக்க போறோம்? 1 2 3. இந்த 3 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ நம்மளுக்கு எந்த வேல்யூ வேணும்? இங்கே இருக்கிற வேல்யூ வேணும். அப்போ ஆல்ரெடி இங்கே எங்கே இருக்குது? இந்த இன்ஃபினிட்டின்னு ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங்க பியாண்டு காலமும் பியாண்டு ரோவும் எடுங்க. இதுக்கு கரஸ்பாண்டிங் என்ன போகிறேன்? பியாண்ட் காலத்தையும் பியாண்ட்
ரோவையும் எடுக்க போறேன். அப்ப என்னாச்சு? ரெண்டையும் சம் பண்ணுங்க. அதான் ஃபார்முலா. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. இதனோட வேல்யூ என்ன? இதனோட வேல்யூ இன்ஃபினிட்டி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 4 பிளஸ் 8. 4 பிளஸ் 8 எவ்வளவு? 12. அப்ப என்னாச்சு? இன்ஃபினிட்டிக்கும் 12க்கும் எது மினிமம் வேல்யூ? 12 தான் மினிமம் வேல்யூ. அப்ப இந்த என்ட்ரிக்கு என்ன வரும்? 12 என்ட்ரி வரும். புரிஞ்சுதாமா? டவுட் இருக்குதா? இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுது சார். இந்த 12 வந்தங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதாவது இங்க இருக்கிற என்ட்ரிய ப்ரீவியஸ் மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்றீங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங் பியாண்ட் ரோ பியாண்ட் காலத்தை பார்க்குறீங்க. அதை ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்குறீங்க. ஆட் பண்ண பின்னாடி இந்த பழைய வேல்யூவும் ஆட் பண்ண வேல்யூ செக் பண்றீங்க. எது மினிமமோ அதை என்ட்ரி பண்றீங்க. அதுதான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஓகே. கிளியர்னா அப்ப இந்த வேல்யூ என்ன வருது சொல்றாங்க. இங்க இருக்கிற வேல்யூ. இங்க இருக்க வேல்யூ நீங்க இந்த வேல்யூ சொல்றாங்க. இந்த வேல்யூக்கு இங்க என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சைலண்ட் ஆயிட்டேன்? கரஸ்பாண்டிங் 3 4 சார்? அது இந்த இதுக்கு ஆமாடா இந்த இன்ஃபினிட்டிக்கு இதுக்குடா 3 4 இதுக்கு தான். டிக் பண்ணது தெரியுதா? இந்த இதுக்கு இங்க இருக்குது அந்த சார். சொல்றேன். கரஸ்பாண்டிங் பியாட் ரோ 4 கரஸ்பாண்டிங் பியாட் ரோ 1 4 பிளஸ் 5 கரெக்ட்டுங்களா? 5. ஆமா சார். இன்ஃபினிட்டி பெருசா லோயஸ்ட் தான் பாக்குறீங்க. லோயஸ்ட் அங்க பாக்குறீங்க. மினிமம் தான் பாக்குறீங்க. அப்ப ஆமா 4 சார். பிளஸ் 1 5னா நம்ம என்ன இன்ஃபினிட்டி கிடையாது 5னு என்ட்ரி பண்றீங்க. கிளியருங்களா? அவ்வளவுதான் கண்ணு. சரி அடுத்து நீங்க சொல்றாங்க இதுக்கு என்ன வரும்? சார் 15 2 இருக்குது சார். ஆமாமா. இங்க 2 இருக்குது. ஆமா சார். இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்ன? வந்து இன்ஃபினிட்டி. இதுக்கு கரஸ்பாண்டிங் இது வந்து 8. அப்ப 8 பிளஸ் இன்ஃபினிட்டி போட்டு என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். அப்ப இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். இன்ஃபினிட்டி பெருசா இது சின்னதா 2 சின்னதா அதை பார்க்கணும்ல. 2 தான் சார் மினிமம். ஸோ 2 போட்டுருவோம். அப்ப என்ட்ரில என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். ஏன்னா இன்ஃபினிட்டி வெளியில 2 தான். கிளியரா? இந்த ஸ்டெப் எப்படி வந்து இது புரிஞ்சிட்டா போதும். மீதி இருக்குது எல்லாமே அதே ரூல் தான். இது ஓகேனா உங்களுக்கு கான்செப்ட் ஓகேனா இப்போ k = 2க்கு அதே கான்செப்ட் தான். இப்போ k = 2 சொல்லிட்டீங்க. சொல்றாங்க k = 2 ன்னு என்ன கிடைக்கும்? பியாண்ட் ரோ எது? செகண்ட் வெர்டெக்ஸ் வருது. பியாண்ட் ரோ பியாண்ட் காலம். எடுத்துக்கோமா. இது எடுத்துங்க. ஓகே. அப்ப இது எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். டக் 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 டக்னு போட்டுருவோம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் 2 அப்ளை பண்றேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 1 2 3 4 பாக்ஸ் மாதிரி போடுங்க. மேட்ரிக்ஸ் தான், பட் பாக்ஸ் மாதிரி போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால பாக்ஸ் போட்டுக்கிறேன். சொல்லுமா இதுக்கு என்ன வரும்? அப்படியே செகண்ட் ரோவும் செகண்ட் காலம் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். சொல்றாங்க செகண்ட் ரோ செகண்ட் காலம் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ன வேல்யூ சொல்லுங்க? செகண்ட் ரோல இருக்கிற வேல்யூ அப்படியே சொல்லுங்க. 8 0 2 ரோ சொல்றாங்க. ரோ கரெக்ட்டா இருக்குமா? இன்ஃபினிட்டி 1 இன்ஃபினிட்டி சார். இன்ஃபினிட்டி. அதே மாதிரி என்ன வரும்? டயகனல் வேல்யூ should be 0. டயகனல் வேல்யூ should be 0. கரெக்ட்டுங்களா? சார். டயகனல் வேல்யூ அப்படி எழுதுவீங்க. அடுத்த கான்செப்ட் என்ன? எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி இருக்குதோ, நல்லா பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி இருக்குதோ அது கரஸ்பாண்டிங் ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் அதே வேல்யூ எழுதி கரெக்ட்டுங்களா? இதனுடைய ரோ வேல்யூ காலம் வேல்யூ என்னவோ அதை அப்படி என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரியாம்மா? சொல்றாங்க இதுக்கு ரோ கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்ப இதுக்கு காலத்தை பார்க்குறீங்க. காலம் என்ன நடக்குன்னு வரும்? இதுக்கு வந்து 1 மேலே வரும். கீழே என்ன வருதுன்னு? கீழே அதே மாதிரி இங்க வரும். இது ரோ முடிஞ்சிருச்சு. இதனோட காலம் என்ன நடக்குன்னு வரும்? 4 and infinity சார். அவ்வளவுதான். இது முடிஞ்சிருச்சுடா. இது முடியலன்னா ஒவ்வொரு டைம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அட்லீஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. இல்லைன்னா ஃபார்முலா அவ்வளோ டைம் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த 3 எடுக்க போறோம். இந்த 3க்கு வேல்யூ என்னங்குது? இன்ஃபினிட்டி நிற்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி அந்த இன்ஃபினிட்டி வச்சுக்கோங்க. மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன்ஃபினிட்டி வச்சுட்டீங்க. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் பியார்டு ரோ அண்ட் பியார்டு காலம் கண்டுபிடிக்கீங்க. இங்க 8 + 1 9 8 + 1 9 கரெக்ட்டா? 9. ஆமா சார். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுமா. 9 தான் மினிமம் சார். 9 தான் எழுதுறோம். ஏன்னா இன்ஃபினிட்டி இருக்குது. 9 தான் எழுதுறோம். வேற எங்கேயாச்சும் கண்டுபிடிக்க வேண்டியதா? இங்க கண்டுபிடிக்க வேண்டியது கரெக்ட்டுங்களா? ஓகே லாஸ்ட் ரோ சார். ஆமா சொல்றேன். 9 ஆல்ரெடி இங்க 9 இருக்குது. நல்லா பாருங்க.
ஆல்ரெடி இங்கே 9 இருக்குது 9 இருக்கு சார். அங்க 2 + 1 3 சார். 3. அதனால இங்கே என்ன பண்ண போகிறோம்? So 3 3 தான் தான் மினிமம். ஸோ 3 9 சார். கேட்கல 3 தான் இருக்குது. கிளியராமா? சார். மேக்ஸிமம் எழுதிட்டுமா? எழுதி வச்சு ஓகே எடுக்கணும் முடிஞ்சது. இப்போ கே ஈக்குவல் டு 2 முடிஞ்சிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கே ஈக்குவல் டு 3. கே ஈக்குவல் டு 3ன்னு எடுக்கும்போது நம்ம ப்ரீவியஸ் இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? அந்த வெர்டெக்ஸுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எடுப்போம். கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். இப்போ டேபிள் போகணுங்க. 1 2 3 4 எழுத முடியும்னு தெரியல. 1 2 3 4 எழுதிப்போம். அப்போ பியாண்ட் ரோ பியாண்ட் காலத்தை அப்படியே என்ட்ரி பண்ண போகிறோம். அந்த டயகனல் வேல்யூஸ் எப்பயுமே 0 தான், அதை அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. சொல்கிறேன் 3 ஸ்லைட் பண்ணிக்கிறேன். 3 எவ்வளவு? 9 9 1 0 3 9 1 0 3. அதே மாதிரி இங்கே தெரியல 4 12 0 ஆல்ரெடி இருக்குது 5 12 0 5 சார். டயகனல் என்னவும் 0 0 ஆகும். எதுனா டயகனல் 0 0 0 0 0. இது எங்கேயாச்சும் இன்ஃபினிட்டி இருக்குதா? இன்ஃபினிட்டி எதுவுமே இல்லை. அப்போ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு போடுவோம். இப்போ ஒர்க் நிறைய இருக்கும். அப்போ ஒர்க்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுறோம். நம்மளோட போக போக ஒர்க் கொஞ்சம் நடக்குது. எத்தனை K3யோடது சொல்கிற கணக்கு என்னது? இது பார்க்க போகிறோம். இந்த வேல்யூ ஆல்ரெடி 8 இருக்குது. அப்போ 8 வச்சுக்கோங்க. 8 ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12 + 9 21 வருது. அப்போ என்ன எழுதலாம்? 21 8 8 தான் சார். அது சேஞ்ச் ஆகாது. ஏன்னா மினிமம் வந்து 8 தான். அதை அப்படியே வச்சுக்கணும். ஸோ அடுத்தது இங்கே 1 இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே என்ன இருக்குது? 1ன்னு ஒன்று இருக்குது. அப்போ 1க்கு கரஸ்பாண்டிங்னா இன்ஃபினிட்டி + 9 இன்ஃபினிட்டி தான். அதனால் 1 தான். இங்கே 1ன்னு வச்சுக்கணும். சார் 5 + 9 சார். ஓ சாரி நான் இப்போ மாற்றிட்டேன். சாரி. இங்கே இன்ஃபினிட்டி செலக்ட் பண்ணிட்டோமா? சரி ஆமாம் நடக்குது. சாரி. இப்போ 5 + 9 வந்து 14. கரெக்டுங்களா? ஆல்ரெடி 1 இருக்குது. இப்போ 14 ஆயிரும். பட் 1 தான் என்ட்ரி பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? சார். ஓகே எடுக்கண்ணே. எழுதியாச்சு. ஒரு வழியாக 1ன்னு எழுதியாச்சு. இது ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சது. செகண்ட் ரோவில் என்னது? இங்கே இன்ஃபினிட்டி இருக்கு சார். இன்னொன்று 4 + 1 which is 5. ஸோ 5 சார். ஓகே கரஸ்பாண்டிங் இது இங்கே இருக்குது. 5 ஓகே 0 1. இந்த கடைசி இது இருக்குன்னு. கடைசி இது இன்ஃபினிட்டி இது. இன்ஃபினிட்டி இருக்கு சார். ஸோ 1 + 6 6 சார். 6 இங்கே கரெக்டாமா? சார். அப்போ இங்கே 4 1. அது ஆல்ரெடி இங்கே இருக்குது இன்ஃபினிட்டி 4 3 சார். 7 7 சார். இன்ஃபினிட்டி 4 + 3. இன்ஃபினிட்டி 4 + 3. ஓகே அடுத்தது 2. 2 and 4 + 3 15. ஸோ 2 தான் சார் வரும். அவ்வளோதான் வேணும். ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ K = 4 போடுறீங்க. K = 4 போடும்போது என்ன ஆகும்? அது கரஸ்பாண்டிங் பியாண்ட் ரோஸ் அண்ட் பியாண்ட் கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. K = 4 தான் நம்ம கடைசி இது. அவ்வளோதான் செலக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் எழுத போகிறீங்க. இது வந்து D3 மேட்ரிக்ஸ். இது வந்து D4 மேட்ரிக்ஸ். 1 2 3 4 1 2 3 4. இப்போ டயகனல் அப்படி 0 0 போட்டுக்கிங்க. அதை நோட் பண்ண வேல்யூ எப்படி எழுதுவீங்க? இங்கே என்னது? 1 6 5. இங்கே வருது 7 2 3. இப்போ சொல்லுமா அப்படின்னு. இப்போ இந்த வேல்யூ எனக்கு வேணும். இந்த வேல்யூ என்ன நடக்கும்? ஆல்ரெடி இங்கே 8 இருக்குது. 8 2 + 1 சார் 3 சார். 3. அப்போ 8க்கு 3க்கும் பார்த்தா நம்மளுக்கு 3 தான் வரும். அதனால் இங்கே 3 என்ட்ரி பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா? அடுத்து இங்கே 9 இருக்குது. 3 + 1 4. 9 3 + 1 4 தான் சார். 4 வெரி குட். அதே மாதிரி இங்கே 5 இருக்குது. 5 and 7 + 6. ஸோ 5 தான் சார் மினிமம். ஆமாம் 5 தான் மினிமம். அதனால் 5 போட்டுக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே அது பார்க்க மாட்டோம். டயகனல் பார்க்க மாட்டோம். டயகனல் எப்பயுமே பார்க்குறதுங்க 0 தான். 1 பார்க்கணும். 1ன்னா 3 + 6 9. 9னா 1 தான் வரும். கரெக்டாக? ஓகே
அடுத்தது என்ன நடக்குன்னு இங்கே 4 4 இருக்குது. 7 plus 6 7 plus 5 ஸோ 4 தான் சார் வரும். 12 ஓகே 4 தான் வரும். ம். ஸோ அதே மாதிரி இங்கே 12 இருக்குது. 12 and 2 plus 5 7 7 சார். 7 7 தான் கண்ணு. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு வெர்டெக்ஸ் இருக்கிற நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிற சோர்ஸுமா. ஸோ இந்த D4 தான் வந்து ஒவ்வொரு வெர்டெக்ஸ் இருக்குது மினிமம் ஷார்ட்டஸ்ட் பாத். அப்படின்னா மீனிங் என்ன? V1லேருந்து நம்ம எங்கெல்லாம் போகலாம், எவ்வளோ ஷார்ட்டஸ்ட் பாத்ன்னு பார்த்தீங்கன்னா V1லேருந்து V2க்கு போனால் 3 ஹவர் தாமா, V1லேருந்து V3க்கு போனால் 4 வெயிட்டட் ஆகும், V1லேருந்து V4க்கு போனால் 1 ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய மீனிங். அப்போ ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் அதே மாதிரி போட்டுக்கிறாங்க. இது V2, இது வந்து V3, இது வந்து V4. சப்போஸ் V2லேருந்து போகிறோன்னா V2க்கு வந்து நம்ம ஒவ்வொரு வெர்டெக்ஸ் ரீச் ஆகிறோம் அப்படின்னா இதுதான் ஒவ்வொரு வெர்டெக்ஸுமே ஈச் வெர்டெக்ஸுமே கண்டுபிடிக்கிறது ஐடியா வந்து இதுக்கு இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தான். சப்போஸ் ஒரு இனிஷியல் கேஸ் வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம போகிறதுக்கு இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே நம்ம போய்க்கலாம். ஒவ்வொரு வெர்டெக்ஸும் நம்ம எப்படி போய்க்கணும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ V2லேருந்து V1க்கு போகிறோம்னா 5, V2லேருந்து V3க்கு போகிறோன்னா 1, V2லேருந்து V4க்கு போகிறோன்னா 6. அதே மாதிரி V3 ஈச் வெர்டெக்ஸு செக் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு வெர்டெக்ஸுமே செக் பண்ணிக்கிறது என்னோட கசல் பாயிண்ட். நீங்கள் ஒரு வெர்டெக்ஸ் மட்டும் இல்லை, இந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது எங்கிருந்து வேணால் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ V3 என்னது? V3லேருந்து V1க்கு வந்து 4, இது V1, இது V2, இது வந்து V4. அப்போ என்னாச்சு? 4 7 5 4 7 5. இதை கடைசியாக ரன் பண்ணி காட்டிடுங்க. அடுத்து என்னன்னா V4லேருந்து போகுதுன்னா 3 வெர்டெக்ஸ் வேணும். அப்போ இது V1, இது V2 அண்ட் V3 அண்டு V3. அப்போ இது எவ்வளோ கிடைக்குது? இது 7 2 3 அவ்வளோதான். அப்போ எந்த வெர்டெக்ஸ்லேருந்து நம்ம ரன் பண்ணாலும் இந்த ஃபார்மேட்டில் போகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன் ஷார்ட்டஸ்ட் பாத். சரிங்களா? அப்போ அந்த டயக்ராம் போயிட்டு எதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் ரீச் ஆகுதுன்னு பார்த்துட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டயக்ராம் கம்ப்ளீட். This video sponsored by genreviews.online. Thank you.